வணக்கம். இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜேஸ் மணிமாறன். இன்னைக்கு நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்த மார்கன் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கிறார். இவர் ஒரு விஷ ஊசியால் பாதிக்கப்படுகிறார். ஆகையால் காவல்துறையிலிருந்து ஓய்வும் பெறுகிறார். இவர் எப்படி விஷ ஊசியால் பாதிக்கப்பட்டாரோ அதே போல ஒரு பெண்மணி பாதிக்கப்படுகிறார். அவர் இறந்து விடுகிறார். இது தொடர் கதையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ விஜய் ஆண்டனி அவர்கள் ஓய்வு பெற்றிருந்தாலும் இந்த கேஸை தன்னார்வமாக எடுத்து நடத்தணும்னு விரும்புகிறாரு. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக சென்னைக்கு வர்றாரு. அப்போ அவருக்கு தமிழ் அறிவு அப்படிங்கிற ஒரு மேலே சந்தேகம் வருது. சந்தேகத்துக்கு ஏற்றப்பலே அந்த தமிழ் அறிவும் நடந்துக்கிறார். ஒரு கட்டத்தில் தமிழ் அறிவை பிடித்து விசாரிக்கும் பொழுது தமிழ் அறிவுக்கும் இந்த கொலைக்கு எந்தவித சம்பந்தமே இல்லை அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த தமிழ் அறிவையும் கூட சேர்த்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் மீதமுள்ள கதையில் கொலையாளியை கண்டுபிடித்தார்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி திரைக்கதை நகருது. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. திடீர்னு இதுக்கு யார் கொலை செய்தார்னு கொலையாளியை கண்டுபிடிக்கும் போது அது ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல மெசேஜை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கான திரைக்கதையை அமைத்த விதமும் நல்லா இருக்குது. ஒளிப்பதிவு நல்லா இருக்குது. இசை நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருந்தும் ஒரு குறை என்ன அப்படின்னா திரைக்கதையில் அங்கங்கே நிறைய விறுவிறுப்பான பரபரப்பான காட்சிகள் அமைக்காதது ஒரு குறையாக இருக்குது. அதே மாதிரி கிரைமை நோக்கி நகர்ந்துட்டு இருக்க அந்த கதை தமிழறிவு கேரக்டர் வந்ததுக்கப்புறம் ஃபேண்டசியாக நகர ஆரம்பிக்குது. அவர் எடுத்துக்கிட்ட கதைக்களம் என்ன? கிரைம் எடுத்துக்கிட்டாங்களா அல்லது ஃபேண்டசியை எடுத்துக்கிட்டாங்களா? நம்ம எப்படி பார்க்குறது? கிரைமாக பார்க்குறதா ஃபேண்டசியாக பார்க்குறதா அப்படின்னுக்கிறதுல ரசிகர்களிடையே ஒரு பெரும் குழப்பம் தவிர்க்க முடியாமல் இருக்குது. இந்த குழப்பத்தை தவிர்த்திருந்தால்